பிரபலத்துக்கு குழந்தையாக பிறப்பது என்பது பாக்கியம் அல்ல, அது ஒரு பனிஷ்மெண்ட். அதை போல முத்தமிழறிஞர் ஆற்றல் நிறைந்தவர். அனைத்து திசைகளிலும் அரசியல் உலகம், கலை உலகம், கடந்த 75 ஆண்டுகளில் அரசியலாக இருந்தாலும் சரி, சினிமாவாக இருந்தாலும் சரி, இதை கலைஞர் அவர்களுடைய பெயரை நகர்த்தி விட்டு எதுவுமே கிடையாது. அவரால் வாழ்ந்தவர்கள். நாங்களாம் ஒரு ஏகலைவன், அவர் தான் துரோணாச்சாரியார். அந்த வகையில அவருக்கு மகனாக பிறந்தது என்பதே ஆண்டவருடைய அனுக்கிரகம். ஆனால் அந்த மகனுடைய இமேஜை சுகமாக எப்படி நடத்தினா யோசிச்சு பார்ப்பேன். அவர் 1900 நான் அரசியல் படிச்சுட்டு இருக்கோம், பார்த்துட்டு இருக்கோம். 1989 சட்டமன்ற உறுப்பினராக போகிறாரு. அப்பவே 37-38 வயசு. 15 வருட காலம் ஆட்சி அதிகாரத்தில் இல்லை. ஆட்சி அதிகாரத்துக்கு வருகிறது. அடுத்து நீங்களும் உங்க வீட்டு பிள்ளைகள்ட்ட சொல்லணும், ஒரு தந்தையினுடைய மனம் கோணாத, நெருக்கடியே கொடுக்காத, தந்தையினுடைய மனசை குலுங்க வைத்த ஒரு மகன் இருக்கிறார் என்றால் தமிழ்நாட்டு முதல்வர் தான். இந்த வாரிசு என்று சொல்வார். அதுல எனக்கு உடன்பாடே கிடையாது. ஸ்டெப் பை ஸ்டெப்